பீகார் மாநிலம் புத்தகயாவில் திருமண விழாவின் சாப்பாடு பந்தியில் ரசகுல்லா தீர்ந்து விட்டதாக மணமகன் குடும்பத்தினர் பிரச்சனை செய்து நாற்காலியை தூக்கி வீசி பெண் வீட்டார் மீது தாக்குதல் நடத்தியதால் திருமணம் பாதியில் நிறுத்தப்பட்டது. ரசகுல்லாவிற்காக சண்டை போட்டு திருமண விழாவை கலவர காடாக்கிய சம்பவத்தில் நடந்தது என்ன? கல்யாண பந்தியில் ஸ்வீட் வைக்கவில்லை என மாப்பிள்ளை வீட்டார் தகராறு செய்து மோதலில் முடிந்த சம்பவத்தின் பகீர் காட்சிகள்தான் இது. மணப்பெண் மணமகன் வீட்டார் மாறி மாறி தாக்கிக் கொள்ள திருமணத்தை பாதியில் நிறுத்தி பெண்ணை கையோடு அழைத்துச் சென்றனர். ரசகுல்லாவிற்காக கல்யாண பந்தியை கலவர பந்தியாக்கி திருமணத்தையே நிறுத்தி வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? பீகார் மாநிலம் அட்டாரி பகுதியைச் சேர்ந்த இளைஞருக்கும் போத்கயா பகுதியில் வசிக்கும் இளம் பெண்ணிற்கும் இரு வீட்டார் சம்மதத்துடன் பேசி முடித்து தனியார் மஹாலில் திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது. 10 லட்சம் ரூபாய் செலவு செய்து பஃபே சாப்பாடு ஏற்பாடு செய்து தடபுடலாக விருந்தும் நடத்தப்பட்டது. அந்த விருந்துதான் இந்த திருமணம் நின்று போக காரணமாகவும் ஆனது. சுட சுட பரிமாறப்பட்ட உணவில் ரசகுல்லா ஸ்வீட்டும் வைத்துள்ளார்கள். அவர்கள் கணித்ததை விட கூட்டம் அதிகமானதாலோ அல்லது வந்தவர்கள் ரசகுல்லா நன்றாக இருக்கிறது என்று லபக் லபக் என்று உள்ளே தள்ளியதாலோ ஸ்வீட் உடனே காலியானது. அப்போது பந்திக்கு சாப்பிட வந்த மணமகன் தரப்பினர் ரசகுல்லா இல்லையா என்று கேட்டுள்ளனர். அவ்வளவேதான், பிரச்சனை டமேரென வெடித்து நிலைமை கையை விட்டு போனது. ஏயா சொன்னதே ஒரு அளவு, அதை விட அதிகமா கூட்டத்தை கூட்டிட்டு வந்ததோட மட்டுமில்லாம ரசகுல்லாதான் உங்களுக்கு ஒரு குறையா என மணப்பெண் வீட்டார் தரப்பிலிருந்து ஒரு குரல் சர்ரென்று வந்தது. இதில் ஆத்திரமடைந்த மணமகன் வீட்டார், ஓஹோ எங்களையே நீங்கள் கேள்வி கேட்பீர்களா என நாற்காலியை தூக்கி அடித்து தாக்குதலில் இறங்கினர். அதை பார்த்த மற்ற உறவினர்களும் கூட்டம் சேர இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் மாறி 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 தாக்கிக் கொண்டனர். நிலைமை மோசமானதால் திருமணத்தை நிறுத்திய மணமகள் வீட்டார் திருமணமும் வேண்டாம் ரசகுல்லாவும் வேண்டாம் வாமா என்று பெண்ணை கையோடு அழைத்து சென்று விட்டனர். உறவினர்களின் ரசகுல்லா போராட்டத்தால் மகனின் திருமணம் நின்று விட்டதே என மணமகனின் பெற்றோர் கடும் சோகத்தில் மூழ்கி உள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக பெண் வீட்டார் போலீசில் புகார் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. திருமணத்திற்காக கொடுத்த பணத்தையும் திருப்பி கேட்டுள்ளனர். பல நாள் கனவு ரசகுல்லாவால் நின்று போனதால் கடைசியில் மணமகன் கண்ணீர் கடலில் மூழ்கி உள்ளார். தேற்றுவார் யாரோ?